1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரே நாள்ல. மாங்காய் பார்த்து தான் வந்தேன். இருந்தாலும் பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் இதை வந்து ஆற வச்சு ஆச்சுன்னா சூப்பரான இட்லி பொடி வந்து ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. நேற்று வீடியோ போடல, அப்பா வந்திருந்தாரு இல்லையா? ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பிஸியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவே எடுக்க முடியல. ஆமா, ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு 11 o'clock போட ட்ரை பண்றோம். அப்படி இல்லைன்னா கூட 11:30 வந்து போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்னென்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா? தாத்தா எங்க போயிருக்காருமா? தாத்தா யாருக்கு கூட தாத்தாவை தேடுவார் போயிட்டு. தாத்தா தேடுறியம்மா போய். தாத்தா எங்கம்மா? எங்க போயிருக்காரு? தாத்தா எங்க போயிருக்காரு? மெத்தப்படி தான் போய் தேடுவா. அங்கதான் போய் தேடிட்டு பாத்ரூம்ல போய் தேடுவா. இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பெருசா டிஃப்ரெண்டா எதுவும் செய்ய போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று தான் வந்து நான் இட்லி மாவு அரைச்சு போட்டேன். இட்லி மாவு அரைக்கலனா தான் நான் ஏதாவது பொங்கல் ஏதாவது யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவேன். இப்போ மாவு இருக்கிறதுனால இட்லி வந்து சுத்தலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான மாவு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்னம்மா என்ன ஒரே சிரிப்பு? என்னது? எங்கம்மா போற ஜெசிதா? தாத்தாவை தேடி போறல. தாத்தா மேல இருக்கிறான்னு சொன்னதுதான் கிடுக்கிடுன்னு படி ஏறிக்கிட்டு இருக்காரு ஜெசிதா. சரி ஏறி 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 சரி. தாத்தா இல்லம்மா, தாத்தா ஊருக்கு போயிட்டாரு பழகுதுமா. உங்ககிட்ட சொல்லியா ஊருக்கு போகும்போது? தாத்தா எங்கம்மா காணோமா? தாத்தா காணோன்னு சோகமாயிட்டா ஜெசிதா. ஊருக்கு போயிட்டாரு. தாத்தாவை தேடுறாரு எங்க பார்த்தாலும். தாத்தா ஊருக்கு போயிட்டாரு ஜெசிதா. தாத்தா ஊருக்கு போயிட்டார், பாய் சொல்லிட்டார். கூப்பிடு தாத்தா, கூப்பிடு. கூப்பிட்டு கூப்பிடு, அப்பதான் கேட்கும் தாத்தாக்கு. கூப்பிடு தாத்தா. பாத்தியா அவர் எப்படி கூப்பிடுறாருன்னு? தாத்தா தாத்தா எதுவுமே இல்லை, காய்கறி இனிப்பு பேசி எதுவுமே இல்லை. நம்ம போய் ஏதாவது வாங்கி வந்தாதான் உண்டு. இப்போ டிஃபன் மார்னிங் டிஃபனுக்கு போயிட்டு வாங்கி வந்துடலாம். சரி ஓகே. குருமா பண்ணலான்னு பார்த்தா கேரட் பீன்ஸே இல்லையே. எதுவுமே இல்லப்பா, எதுவுமே இல்லாம தான் இன்னைக்கு ரெடியா இருக்க நீ. ஆமா, நீ வந்து வரவே மாட்டேற வீட்டுக்கு. காலைல போனா இப்படி போயிடுற, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே அங்க போயிட்ட. நீ அதுக்கப்புறம் எங்க போற? என்னது அங்க போற எங்க போற எங்க போறேன்னு கரெக்டா சொல்லு. நீ எங்க போற? ஹாஸ்பிட்டல் போனியா? டைல்ஸ் பார்க்க போனியா? அப்புறம் வந்து எங்கயோ அவங்கள வேலை செய்யறவங்க எல்லாம் கூட்டிட்டு கடைக்கு போய் வந்தியா? ஆமா. நேற்று நீ வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 8 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது தனியா? ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆயிடுச்சு, வீடியோ போட முடியல நேத்து. ஆமா. இப்போ இன்னைக்கு நம்ம கிளம்பி காலையிலே ஷாப்பிங் போலாம். ஷாப்பிங் போலாம். குட்டி ஷாப்பிங் காய்கறி வாங்க போறோம். சரி வா ஜெசிதா வா. மா என்னம்மா துணியா துவைக்கிற? அழுக்கு துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கினே. அது அழுக்கு துணி கிடையாது, நான் துவைச்ச துணி பெட்ல இருந்து எடுத்துன்னு வந்தா. அவ அதை போறதுக்கு நேத்துல இருந்து ட்ரை பண்ணி வந்தா, கால விட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஜெசிதா இப்பதான் வந்து அவளே ட்ரெஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றா. அது தலையில போடணும். ஆமா, இது வந்து தலை வழியா போடணுமா? நம்ம சொல்லி கொடுத்தா கத்துக்க மாட்டேறா தெரியுமா? அவளே தான் கத்துக்கணும். அழுவ நீ விடு, நானே தான் போடுவேன். அதே மாதிரி தான் இருக்கிற எல்லா பேண்ட் டவுசர்லாம் எடுத்து அவரே போட்டுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து ஒவ்வொரு வளர்ச்சியிலயும் ஒண்ணு பண்ணுவாங்க. அது பண்றதை நம்ம அப்படியே விட்டுட்டு தடுக்க கூடாது. ஆமா, அது அவளே ட்ரெஸ் போட கத்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள ட்ரெஸ் போட கத்துக்கிறாரு. கத்துட்டோம். நிறைய பசங்க இன்னும் ட்ரெஸ்ல போடுவாங்க பேபி. நம்ம பாப்பா தான் ஸ்லோன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. சரி ட்ரெஸ் நீ போடுமா. ட்ரெஸ் போடுவாரு, துவைப்பாரு, காய வைப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ட்ரெஸ் போடலையாமா? போடலையா? சரி நம்ம போலாம். ஆமா டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா ஷாப்பிங் போயிட்டு. பெய்யறதுனால வெளிச்சமே இல்லாத மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் 6 மணி ஆகிற மாதிரி இருக்கு. 8 மணி ஆயிடுச்சாம். சரி சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடலாம். அப்பா இருந்தா பாப்பா விட்டுட்டு போலாம். அவரு அங்க இருப்பாருன்னு நினைக்கிறேன்ல. வந்துட்டே இருப்பாரு. ஏய் அப்பா வந்துட்டாரு. தாத்தா வந்துட்டாரு. தாத்தா அம்மா கூட வரையா தாத்தா கூட இருக்குதியா? எங்க தாத்தா கூட இருக்கியா? தாத்தா வந்துட்டாருமா. தாத்தா கூட தாத்தா பார்த்துதான் ஒரு குஷி ஆயிட்டா இருப்பாரு. இங்க இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள கடைக்கு போய் சீக்கிரமா வந்துடலாம். அவ வந்து தூக்கி ரொம்ப கஷ்டமா. பஜ்ஜி மிளகாலாம் இருக்கு பேபி. பஜ்ஜி போட்டுடலாமாப்பா? வா தாண்டி வா.
வாங்க சீக்கிரமா வாங்க. பாகலாம் வேணாம். ஆனால் பாக கூட எங்கள் அப்பா பிடிக்கணும். வாங்க. இந்த பாகலாம் நான் டேஸ்ட் இருக்காது, குட்டி குட்டியாக இருக்குன்னு தெரியுமா? அது நேற்று இருந்ததுங்க. வாங்கி வாங்கி. ஒட்டு மாங்காய் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒட்டு மாங்காய் தான். யார் மண்ணு தெரியல. என்ன சங்கீதா பண்ற நீ? காலிஃப்ளவர் எடுக்கிற மேபி ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரை வந்து ரேட்டு கணக்கு தான். பெருசா பார்த்து எடுக்கிறியா? சரி சரி. எடுத்துட்டியா இல்லையா? சரி. இன்னைக்கு தான் ஒரு கட்டை போய் நிறைய காய்கறி வாங்கியிருக்கோம். நிறைய காய் வாங்கியிருக்கோம். ஒரு காய்கறி. ஆமா, முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா எங்க காசு கொடுத்து அனுப்புவாங்க. நாங்க வந்து விழுப்புரம் போய் காய்கறி வாங்கிட்டு வருவோம். அப்பெல்லாம் ஒரு கட்டை போய் நிறைய வாங்கினாலும் 50 ரூபாய் 100 ரூபாய் மேக்சிமம் வந்து 100 ரூபாய்க்குள்ள ஒரு கட்டை போய் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் வாங்கியிருப்போம். இதுல ஒரு 4 பேர் விலைவாசி ஏறுது இல்ல? ஆமா, இப்பெல்லாம் விலைவாசி அதிகமாயிடுச்சு. அதான் வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப இருக்கிற விலைவாசிக்கு நீங்க பண்றதே கம்மி தான்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்து வந்து பிரியாணி அரிசி வாங்கணும். சரி போலாம். பிரியாணி தான் லஞ்சுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பேர் கட்டப்பை என்னை தூக்க விட்டுட்டு இவர் அழகா வர்றாரு. சரியா? உன்னை எதுக்கு இன்னைக்கு கடைக்கு கூட்டு போனேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை காய்கறி வாங்கினா எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்கறதுக்காக தான். வீட்டில் உட்காந்துக்கிட்டே வந்து இது ஏன் இவ்வளோ எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி கேட்பல, அதுக்கு தான். இது வந்து 700 ரூபா. 733 ரூபா. 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரே நாள்ல. சரி போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வேற ஆகுது. குட்டி பொண்ணு அவர் எப்படி ஓடியார போறா? ஜசிதா பொண்ணு என்னம்மா எப்படி வந்து டிங்கு டிங்குன்னு தலையாட்டிங்கன்னு வர்றாரு. இந்த ரெட்டை ஜடைக்கு வந்து எப்படி இருக்குன்னா மீன் குட்டி மாதிரி இருக்கு அழகா. ஹாய் ஜசிதா. ஃப்ரெண்ட்ஸ், 1000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கி வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள், அதுவும் 4 பொருள் தான் இதுல வாங்கியிருக்கேன். மொத்தமா பில்லு 1000 ரூபாய் தாண்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னதான் வந்து பில்லு போட்டுருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பில்ல எடுத்து பாரு. இதுல பாதாம்லாம் வாங்கியிருக்கேன்ல, பாதாம் முந்திரி. பாதாம் வந்து வாங்கினேன். அம்மா வந்து பாதாம் வாங்கி தர சொன்னாங்களா, அதனால பாதாம் வாங்கினேன். முக்கியமாக வீட்டில் சமைக்கிறதுக்கு முந்திரி ஃப்ரெண்ட்ஸ். எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி அரைச்சி ஊற்றுறது, முந்திரி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு முந்திரி நிறைய வீட்டில் வேலை இருக்கும். ஸோ அதனால முந்திரி வாங்கணும். முந்திரி, அதுக்கப்புறம் ஷாம்பு, ஒரு பிரியாணி அரிசி, அவ்வளோதான். மொத்தம் 4 2 3 4 5 பொருள் தான். 5 பொருள் எவ்வளோ வேலை கொடுக்குறாங்க? 5 பொருள் 733 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதில் எது அதிகம்? 239 ரூபாய். என்னது பூண்டு. ஐயோ, 1/2 கிலோ பூண்டு 240 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ பூண்டு 240 ரூபா. நீ அப்பவே வாங்க சொன்னேன் நான். பூண்டு 4 கிலோ வாங்கி போதும், அப்புறமா வாங்கிக்கலாம். விலை அதிகமா இருக்கும்போது எப்பயுமே வந்து பொருள் கம்மியா வாங்கி யூஸ் பண்ணணும். விலை கம்மியா இருக்கும்போது நிறைய வாங்கிக்கலாம். நான் விலையை கேட்காம பொருளை வாங்கிட்டேன், அதான் தப்பு. எப்பயுமே பண்ற மிஸ்டேக் இதுதான். எப்பயுமே எங்க போனாலுமே விலையை ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். போனோடனே இது 1/2 கிலோ கொடுங்க, இது 1 கிலோ கொடுங்கன்னு அப்படியே வாங்கி வந்துடுவாரு. நானும் போனோம்னா வச்சுங்க, ஃபர்ஸ்ட் இது விலை எவ்வளோன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எவ்வளோ வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு யோசிச்சு தான் வாங்குவேன். இதுக்கப்புறம் பேசாம சின்ன வண்டி எடுத்து நானே ஷாப்பிங்லாம் போகலான்னு நினைக்கிறேன். சிக்கனை படுத்துறதுக்கு சங்கீதா தான் இதுக்கப்புறம் களத்துல இறங்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நீ தானே வந்த. நீ விலை கேட்டிருந்தா நல்லா நீ விலை கேட்டிருக்கணும்ல. அப்ப கேட்டிருக்கணுமோ இல்லையா? நான் 4 கிலோ தான் கேட்டேன். விலை அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அது தேவைன்னும் போது கம்மியா வாங்கி. சரி, நம்ம பாப்பா பூண்டு விரும்பி சாப்பிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் பூண்டு சரி 1/2 கிலோ கொடுங்கன்னு வாங்கிட்டேன். அது ஆக்சுவலா இவ்வளவு விலை இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? 4 கிலோ நான் கம்மியா இருக்கு. விலை அதிகமா இருந்தாலும் தேவை வாங்கி தான் ஆகணும் போது 4 கிலோ அது கம்மி தானே. சரி சரி, அப்ப நான் கரெக்டா தான் இருந்திருக்கேன். இதான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மளிகை ஜாமான் மட்டும் 733 ரூபாய். பட்ஜெட் எதுக்கு எகுறுதுன்னு பார்த்தா அது காரணம் நீ தான். இதுக்கப்புறம் நானே குடும்பத்தை என் கையில எடுத்துக்கிறேன். கையில எடுக்கிறேன். குடும்ப பொறுப்பு என் தோல்ல சுமக்க ஸ்டார்ட் பண்றேன். சரி சரி சரி. ஸோ காய்கறி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வாங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் பிரியாணி இன்னைக்கு வந்து செய்ய போற மதியத்துக்கு. மஷ்ரூம் பிரியாணி அப்பா வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நாள் சாம்பார், 2ஆவது நாள் கிள்ளி போட்ட சாம்பார், 3ஆவது நாள் கீரை, 3 நாள் பருப்பு வச்சு அப்படியே வந்து வெறும் சாம்பார் கீரை அப்படியே போயிட்டு இருக்கா. சரி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு மஷ்ரூமு அப்புறம் கேரட்டு பீன்ஸு காய்கறி வந்து பார்த்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து இது லோடு. ஸோ இந்த ஒரு கவர் ஆட்டை போட்டு வந்தாங்க. ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் வச்சு வைக்கிறதுக்காக. தக்காளி இதுவுமே கம்மியாக தான் பேபி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது பார்த்தா மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. கொஞ்சம் நிறைய பொருள் இருக்க மாதிரி இருக்கு. காலிஃப்ளவர் மஷ்ரூம் இதுவே ஒன்று 50 ரூபா கணக்கு வச்சா அதுவே விலை அதிகம் தான். விலைவாசி அதிகமாயிடுச்சுல்ல. மாங்காய் பாவக்காய் கொடை மிளகான்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பாவுக்கு வந்து கார குழம்பு சுத்தமா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். கார குழம்பு அவர் சாப்பிட மாட்டாரு. ஆனா பாவக்காய்லாம் வச்சா பாவக்காய் குழம்பு விரும்பி சாப்பிடுவார். ஸோ அதனால வந்து பாவக்காய் வாங்கி வந்திருக்கேன். பாவக்காய் சாம்பார் வச்சா மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி வந்து எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. கடையில போய் வாங்கி சாப்பிட்றதால வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுடலாம்ல. பஜ்ஜி மிளகா, அதனால பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி சாப்பிடணும்னு சொல்லி இதை வாங்கல. இதை பார்த்த உடனே வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்றதுக்காக வாங்கினேன். இதுவுமே ஒரு மிஸ்டேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்ணுல படுற பொருளா வாங்க கூடாது. நமக்கு எது தேவைன்னு தோணுதோ அதை மட்டும் தான் வாங்கணும். ஆமா. சோ காய்கறிலயும் இது வந்து அது சாப்பிடுறதுக்கு தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல சொல்றேன் நான், இது வந்து தெரிஞ்சே தேவையில்லாத எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கக்கூடாது. விலை ஒரு பொருளோட விலையும் கேட்டு எது விலை கம்மியா இருக்கோ அந்த பொருளை அப்போ வாங்கிக்கணும். அதானே நம்மளோட ஷாப்பிங் ஸ்டோரி. அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே வரும். காய்கறிலாம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாரம் வரும். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டுட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட இப்போ காலையிலே காய்கறி வாங்க போனால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா தேங்காய் சட்னி அரைச்சி தோசை சுட போகிறேன், இட்லி சுட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இது மதியத்துக்கு பேபி. மதியத்துக்கு நைட்டுக்கு வந்து கூர்மா செஞ்சுக்கலாம் நம்ம. இப்ப காலையில இவ்வளவு காயை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு தான் இப்ப போய் வாங்கிட்டு வந்தேன். ரூபா இப்போ போனா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். நம்ம எப்பயுமே காலையில போனா காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இங்க பாரு இவ்வளவு தூரம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் ரெகுலரா வாங்குவோம். கொத்தமல்லியே இவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க பாரு. இதுவே ஈவினிங் போனா இருக்குமா? இருக்காது. இந்த ஒரு கட்டுக்காக தான் போறது. சரி சரி. காலையில காய்கறி வாங்க போனா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி அதிகமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் செய்யறதுக்கு ஃபுல்லாவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா இட்லி ஊத்திட்டு தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் கூட வந்து சைட் டிஷ்க்கு இட்லி பொடி வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி எல்லாருக்குமே செய்ய தெரியும். இட்லி பொடி நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு இட்லி பொடி பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இட்லி பொடி தான் இன்னைக்கு ஸ்பெஷல். ஆமா, எப்பயுமே நம்ம வீடியோ எடுக்கணும்னா பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க வந்து குக்கிங் அதிகமா அது பண்ணுவோம். சும்மா வந்து அப்படி பேசிட்டு அது பண்ணாம குக்கிங் ஒண்ணு பண்ணா பாக்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக எது பண்ணாலும் ஏதாவது ஒரு குக்கிங் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி வந்து பண்ணிடுவேன். சோ இன்னைக்கு நம்ம வந்து இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடிலாம் ஒரு ரெசிபி ஆகும். அதெல்லாம் நாங்க எப்பயும் சூப்பரா பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். எல்லாருக்குமே எல்லாமே செய்ய தெரியாது இல்லையா? சோ அதனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம இட்லி வந்து ஊத்தி வச்சிடலாம். இந்த டைம் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்தி மாவு வச்சிட்டோம் பேபி. அப்படியா? ஆமா, கொஞ்சம் தண்ணியா இருக்கு. தோசை சுடுறதுக்கு தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இட்லிக்கு தண்ணியா ஊத்துனா இட்லி நல்லா சாஃப்டா வரும் பேபி. சரி ஓகே, பாப்போம். ஏதோ சொல்றேன். அதான் ஏதோ சொல்ற, எப்படி வருதுன்னு பாப்போம். லாஸ்ட் டைம் நான் கட்டியா வந்து அரைச்சிருந்தேன்ல, அப்ப நிறைய பேர் தண்ணி ஊத்தி இட்லி ஊத்துங்க அப்பதான் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் இப்ப அரைக்கும் போதே தண்ணி ஊத்திட்டாங்க. இட்லி பொடி செய்யறதுக்கு கொஞ்சமா உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது வானல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய செய்யல ஃப்ரெண்ட்ஸ், திட்டமா தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாயும் கூடவே சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து கடலை பருப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி லைட்டா செவந்து வரும். செவற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையா இருக்கு. ஆமா ஆமா, நம்ம இன்ஸ்டன்டா இட்லி பொடி வந்து வேணா கூட செஞ்சுக்கலாம். இன்ஸ்டன்டா செய்யணும்னா கொஞ்சமா வந்து பொட்டுக்கடலை போட்டு, நான் எப்பயுமே இன்ஸ்டன்டா தான் வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவேன். இது மாதிரி நம்ம வறுத்து செய்யும் போது நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகா இதை வந்து எடுத்து ஒரு தட்டுல ஆற வச்சுக்கிறேன். கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் போட்டு வறுத்துடலாம். சும்மா லைட்டா வறுத்தா போதும். பூண்டு குடும்பம் வறுப்பாங்க செய்யுதா? பச்சை வாசனை போகணும்ல. சரி சரி. இப்போ வந்து இது கூட உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பெருங்காயத்தூள்.
எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அரைச்சிட வேண்டியது. பெருங்காயத்தூள் இது மட்டுமே கூட அரைச்சிக்கலாம். ஸோ எனக்கு பொட்டுக்கடலை சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பொட்டுக்கடலையும் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா மொறுமொறுப்பாக தான் இருக்கு. ஸோ நல்லா வறுக்கல, அப்படியே வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் இதில் வந்து ஆற வச்சு அரைச்சோன்னா சூப்பரான இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்ஸ்டன்ட்டாக எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை எடுத்துட்டு அதில் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பூண்டு பழம் அப்படியே பச்சையாவே போட்டுட்டு மிளகு சீரகம் போட்டு அரைச்சி அப்படியே வந்து சாப்பிட்ருவோம். அது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, அந்த பொட்டுக்கடலை வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அழகாக சாப்பிடலாம். அப்பாவுக்கு வந்து இட்லி பொடி தான் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து எங்க வீட்டுல சரி இட்லி பொடி தான் வச்சிருப்பாரு. என்ன சட்னி வச்சாலும் சாம்பார் வச்சாலும் இட்லி பொடி கொஞ்சம் போட்டு வந்து சாப்பிடுவாரு. அதே மாதிரி சாதம் பழுதுலாம் சாப்பிட்டாலும் இட்லி பொடி வந்து ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இட்லி பொடி வந்து செய்யறேன். நமக்கு தேங்காய் சட்னி. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வந்துச்சு போல இருக்க. இட்லி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி பாருங்க சூப்பரா இருக்கு. வாசனையா ரெடி ஆயிருக்கு. ஆமா, அப்படியே சூடா இருக்கு. லைட்டா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டப்பால போட்டு. சரியான வாசனை ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இட்லி பொடி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பரான இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி பொடியில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி குழம்பு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தோசை இட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா ஆமா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்க, இது கூட வேற என்னென்ன போல ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே இது மாதிரி தான் செய்வேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லியுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வெந்துடுச்சு. நல்லா சூப்பரா இருக்கு பாத்தியா இட்லி. சின்ன சின்னதா சாஃப்டா செஞ்சிருக்கேன். சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா, பை.